4 நாளா நான் ஊர்ல இல்ல. என்னென்ன பிரச்சனை நடக்குது தெரியுமா? இதை எடுக்கிறது அவ்வளவு பிரச்சனை பண்றாங்க. இரவும் பகலுமா தம்பிக்கு எல்லாருமே இங்க படுத்துக்கிட்டாங்க. பாத்தீங்களா? இதான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. அதுக்குதான் இங்க கூடுறேன். சந்தோஷமா இருக்கணும் இந்த வருஷம் நீங்க எல்லாருமே. சரிங்களா? சந்தோஷமா இருக்கணும். அண்ணன் விஜயண்ணா சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதான். திமுக ஒரு தீய சக்தி. விஜயண்ணா இது சொன்னதில் எந்த தவறுமே கிடையாதுங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம், அதாவது மக்களுக்கு நல்லது நீங்கள் செய்யலைன்னா பரவாயில்ல, நல்லதை செய்கிறவங்கள தடுக்கிற விஷயம் இருக்குது பாருங்கள், அது தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி இல்லாமல் இருந்தது. என்னைக்கு விஜயனை உள்ளே வந்தாங்களோ அவங்க செய்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம தோழர்கள் வெளியே எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்னடா இது மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணுமே, எந்த நியூஸ்லையும் பெருசாக ஃப்ளாஷ் ஆகலையே. ஸோ 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் ரோட்டில் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ எதுக்குன்னு தெரியுமா? அதை பற்றி தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உணவு கொடுக்கறத கூட தடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 மாதமாகவே நம்ம காதுக்கு வர விஷயங்கள், ரிப்பன் பில்டிங் வெளியே, மெரினா பீச் வெளியே, அறிவாலயத்தில், இந்த மாதிரி பல இடத்துல பார்த்தீங்கன்னா தூய்மை பெண்கள் பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா நியூ இயரமாக பார்த்தீங்கன்னா புறநகர் மாவட்டத்தில் ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு. இன்றைக்கி நேற்று நடக்கலைங்க, பல வருஷமாக நம்ம பண்ணுற விஷயங்கள் தான். அந்த விஷயமும் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைடு அம்பானி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தமிழக அரசியலில் எப்போவுமே இந்த எலெக்ஷன் டைமில் பண்ணுற ஒரு கிமிக்ஸ் இருக்குது. எல்லா அரசியல்வாதிகளும் பண்ணுறது தான். இந்த ரோட்டில் வந்து தெருமுனை கூட்டம் போடுறது, ஒரு 1000 பேருக்கு புடவைகள் கொடுக்கறது, ஒரு 1000 பேருக்கு அரிசி கொடுக்கறது. அதாவது இந்த எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. இது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, இவங்களோட வேலை இதுதான். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ அமுதக்காரங்களோ ஏதோ ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஏரியிலும் போய் இட்லி, வடை, பாயசம் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. இது திமுக இவ்வளோ 4 வருஷத்தில் எதுவுமே பண்ணலை. இப்போ திடீர்னு ஏரியாவாக போய் இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க. நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக ரசிகர் மன்றமாக இருக்கும்போது, மக்கள் இயக்கமாக இருக்கும்போது ஆரம்பிச்சு தான் விலையில்லா விருந்தகம். எல்லா இடத்துலையும் நம்ம சாப்பாடு போட்டிருக்கோம். அதை பற்றி பல வீடியோ நம்ம சேனலில் நம்ம பண்ணியிருக்கோம். சேலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தினசரி சாப்பாடு போட்டுருக்காங்க. நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிறைய இடத்துல சாப்பாடு போகிறாங்க. அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெளியே பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தல், நீர்மோர் பந்தல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வெயில் சீசன் போனப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்க வராங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் அண்ணன் பார்த்திபன் அவரோட அறிவுறுத்தலின்படி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க கூட ஸ்டாண்ட் பையாக வந்து நிற்பாங்க பாருங்கள். அவங்க எல்லாருமே இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க யார் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப முடியாதவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, தினசரி கூலி வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே காசு கொடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப செலவாகும். அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும், நிறைய கனெக்ட் ஆகும். அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த நீர்மோர் பந்தல் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா விலையில்லா விருந்தகம் ஓப்பன் பண்ணி டெய்லி சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க நம்ம தோழர்கள். சடனாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வராங்க இந்த கார்பரேஷன்லேருந்து வந்து இதை இங்கே போடக்கூடாது, இதை நீங்கள் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏங்க இத்தனை நாளாக நாங்கள் தண்ணீர் பந்தல் பண்ணியிருந்தோம், ஸோ இவ்வளோ நாள் சாப்பாடு போட்டிருந்தோம், ஏன் சடனாக வந்து இப்போ நீங்கள் எடுக்கிறீங்கன்னு கேட்ட உடனே இல்லை நீங்கள் இங்கெல்லாம் இது போடக்கூடாது, நீங்கள் இதை எடுக்கிறீங்களா இல்லை நாங்களே அப்ரூவ் படுத்திடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு என்ன கண்ணூர்த்தி இருக்குன்னா, லோக்கலில் இருக்கிற ஏதோ பொலிட்டீஷியன் திமுகவை சேர்ந்தவர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. இவங்க டெய்லி சாப்பாடு போகிறாங்க, ஏன்னா இதெல்லாம் ஓட்டாக மாறிடுமோ. விஜய் அவர்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. ஸோ திமுக டே பை டே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம பண்ணல, ஆர்டர் ஆச்சு, நம்மளே பண்ணல, இவனுங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. இன்றைக்கி பண்ணால் பரவாயில்ல, நாளைக்கு பண்ணால் பரவாயில்ல, டெய்லி சாப்பாடு போடுறாங்களே, இது எல்லாருமே பார்க்குறாங்களே, பப்ளிக்கில் நடக்குது, இதை காலி பண்ணணும்னு சொல்லி அங்கே இருக்கிற கார்பரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டோன்னே அந்த நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 நாளாக அந்த பந்தல் போட்டிருக்காங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி, அது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், அந்த பாக்ஸ் மாதிரி அதில் தான் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அதோட வாசல்லே எல்லாரும் வந்து படுக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 3-4 நாளாக பார்த்தீங்கன்னா நைட்டு காலைல மதியானம் ஃபுல்லாக படுக்கிறாங்க, அதை அப்ரூவ் படுத்த விடாமல். அதாவது உணவு கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு போராட்டம் நடத்த வேண்டியதாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள். நம்ம மாவட்ட செயலாளர் அண்ணன் பார்த்திபன் அவர்கள் வந்தோன்னா பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த இடம் இங்கே தான் இருக்கும், இந்த அப்ரூவ் படுத்தினானா அதுக்கான ஆக்ஷன் நம்ம எடுப்போம், உங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டியது எங்கள் பொறுப்புன்னு சொல்லி அவர் வந்து பேசியிருக்காரு. இந்த வீடியோ நான் இப்போ பண்ண காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்களாகிய உங்களுக்கு இது தெரியணும்.
அதாவது தமிழ்நாட்டு அரசாங்கம் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது கேரளா சைடெலாம் போனால் உங்களுக்கு தெரியும், அந்த கட்சிக்காரங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டெய்லி மத்தியானம் இந்த பொதிச்சோறுன்னு சொல்லுவாங்க, இந்த பேப்பரில் மடித்து உள்ள சாப்பாடு கூட்டு பொரியெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸுக்கும் வெளியே உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அது கேரளாவில் நிறைய இடத்துல நடக்குது. அதாவது கட்சி சம்மந்தப்பட்டு தான் நடத்துகிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம் திறந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் உணவகம் இருக்கா இல்லையாலாம் எனக்கு தெரியாது. ஸோ இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தரையில் சைடில் எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க, ஊரை விட்டு வந்திருப்பாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருப்பாங்க, வீடு கூட இருக்காது, அங்கே ஹாஸ்பிட்டலில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அவங்க எதுவுமே பண்ணல, நம்ம பண்ணுறோன்னு போது அதை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். இது மக்களாகிய உங்களுக்கு இது தெரியப்படுத்தணும், இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதை பண்ணுறதை முடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, எங்கெங்கே நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ அது எல்லாமே நிறுத்தணும். இதுதான் அவங்களோட நோக்கம். கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே பயனடைகிறாங்க. ஸோ அதை எடுத்துட்டாங்கன்னா அடுத்த நாள் அவங்க வந்து அங்கே நிற்கும்போது அங்கே சாப்பாடு இல்லைன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இது நீங்கள் தயவு செஞ்சு எல்லாருக்குமே இந்த வீடியோ எடுத்துகிட்டு போய் சேருங்க, எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. பொதுமக்களாகிய அனைவருக்கும் இது தெரியணும். 4 நாளா நான் ஊர்ல இல்ல, என்னென்ன பிரச்சனை நடக்குது தெரியுமா? இதை எடுக்கிறது அவ்வளவு பிரச்சனை பண்றாங்க. இரவும் பகலுமா தம்பிக்கு எல்லாருமே இங்கே படுத்துக்கிட்டாங்க. பாத்தீங்களா? இதான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. அதுக்குதான் இங்க கொடுக்குறேன். இரவு பகல் பாராமல் இங்க அமர்ந்து படுத்து உறங்கி பாதுகாத்த தோழர் தோழிகள் அனைவருக்கும் மனமாக நன்றிகள். கையெழுத்து போட்டு எந்த அரசியல் கட்சி இப்படி உணர்வோடு பாதுகாப்போம். அப்படி இந்த பெட்டி எடுத்தாங்களா நம்ம லீகலா என்ன பண்ணுவோமோ அதை நம்ம பண்ணுவோம். எல்லாத்துக்கும் மனு கொடுத்துருக்கோம், கலெக்டர் கொடுத்துருக்கோம், கார்பரேஷன் கொடுத்துருக்கோம். இனி பயப்படாதீங்க, நான் இங்கதான் இருப்பேன், எதுனாலும் பார்த்து அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம், காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம், மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். நம்மளோட நோக்கம் மக்கள் உணவு அருந்த வேண்டும். பாத்தீங்களா 200 பேர் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஈசிஆர் சரவணன் அண்ணன், உங்கள் எல்லாருக்குமே அவரை பற்றி தெரியும். என் சேனலில் நம்ம ஒரு 1000 வீடியோ போட்டுருக்கணும், கிட்டத்தட்ட 200-250 வீடியோ அவரோட விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அவ்வளோ நலத்திட்ட உதவிகள் அவரோட தொகுதியில், சென்னை புறநகர் மாவட்டத்தில். ஸோ எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷம் சொல்ல முடியாது, ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு அவர் எல்லாம் முடிஞ்ச உதவியை அவர் பண்ணுவார். இப்போ புத்தாண்டை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து, இப்போ தூய்மை பணியாளர்கள்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க, ரோட்டில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அவங்களை யாருமே மதிக்க கூட இல்லை. நம்ம சரவணன் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ரீசெண்டாக மழை பெய்யும்போது தூய்மை பணியாளர்லாம் கூப்பிட்டு நமக்கு அரிசி, அவங்களுக்கு கொடை, மழைனால கொடையெல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சரவணன் கூப்பிட்டு எல்லாருக்குமே புத்தாண்டு முன்னிட்டு பார்த்தீங்கன்னா புடவை, டிஃபன் பாக்ஸு, அதே மாதிரி ஸ்வீட்ஸ், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பாத பூஜை பண்ணியிருக்காங்க. நீங்கள் தாங்க எங்களுக்கு மழை பெய்யும் போதும் வெயில் அடிக்கும்போது கொரோனா டைம்லலாம் ரோட்டில் இறங்கி க்ளீன் பண்ணீங்க, உங்களுக்கு அது மிகப்பெரிய மரியாதைன்னு சொல்லி அவங்கெல்லாம் குப்பாலும் போலாம் எந்த வித மனசில் எதுவுமே வச்சுக்காமல் அவங்களோட தொழிலை அதை பார்த்து செய்கிறாங்க. ஆனால் நம்ம மக்கள், நம்ம அரசாங்கம் அவங்களெல்லாம் மதிக்கிறது கூட கிடையாது. நம்ம தமிழக வெற்றிகள் சார்பாக சரவணன் உட்காந்து அவங்க காலில் இந்த மஞ்சள் இதெல்லாம் பூசி அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி, அவங்களும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சரவணன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காங்க, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு, காலை க்ளீன் பண்ணி பாத பூஜை பண்ணியிருக்காரு. பார்க்கும்போது நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திமுக சைடில் இது கிரிஞ்சு, என்னடா இது, எந்த காலத்தில் தான் இருக்குன்னு சொல்லி ட்ரோல் பண்ணுறாங்க. இது உண்மையிலே ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. இது மனசை தொட்டு சொல்லுங்கள். நம்மளாம் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கோம், கொரோனா வரும்போது மாஸ்க்கை போட்டு எட்டி தான் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க ரோட்டில் அந்த மாஸ்கிங் கேட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய வயசானவங்க இதில் ஈடுபட்டது பார்க்கும்போது நிஜமாலே நமக்கு கண்ணு கலங்குச்சு. இந்த விஷயம் சரவணா பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பல இடத்துல தூய்மை பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி சார்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மரியாதை செலுத்திட்டு தான் இருக்கோம். அதோட வீடியோ விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் மனசில் என்ன தோணுது, உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் போக தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு கட்டமைப்பு ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது, அதோட சக்தி வலுவாகிட்டே இருக்குது. எப்படா எலெக்ஷன் வரும், எப்போ தான் இந்த தீய சத்தியை ஒழிப்போம்னு சொல்லி நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பற்றி கேட்டிருந்தீங்க. வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் அங்கேயும் போடுறேன். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நமக்கு ரோட் சைட் அம்மானிஸுக்கு அக்கௌண்ட் இருக்குது, அங்கேயும் என்னோட வீடியோ கண்டென்ட்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன், அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்டா டேக்கர் பாபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. சந்தோஷமா இருக்கணும் இந்த வருஷம் நீங்க எல்லாருமே. சரிங்களா? சந்தோஷமா இருக்கணும். எங்க அண்ணன் விஜயண்ண சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். நான் இப்படி வந்துடுறேன், இந்த சைடு வந்துடுறேன். நல்லா இருக்கணும்.
வயசான கண்டிப்பா கண்டிப்பா புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகேண்ணா ஓகே எடுத்துக்கிறேன். Gracias.